வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட். இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். என் பேர் கருப்புசாமி. நான் ஒரு NISM சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோ சீரிஸில் இதுதான் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லான்ச் வீடியோ இருக்குது, எபிசோட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். எப்போதும் சொல்கிறது தான், உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்டில் மார்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ். எனக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸ்க்கு நீங்கள் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுடைய டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, கேண்டில்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எப்போல்லாம் நான் சார்ட்டை பார்க்குறேனோ அப்போல்லாம் ஒரு பதட்டமும் பயமும் தான் எனக்குள்ளே வரும். அப்படிங்கிற ஒரு 0 லெவலில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எபிசோட் முடியும் போது கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சூப்பரான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட். எபிசோட் 10க்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த எபிசோட் 10ல் கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஸ்டிக்னுடைய நோக்கம் என்ன, எதுக்காக கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். மார்க்கெட்டில் ஒவ்வொரு செகண்டுக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ மார்க்கெட் காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகுது, ஈவினிங் 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த லைன் கிராஃபில் நம்ம பார்க்கலாம். ஸோ 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது ₹100 ஓப்பன் ஆகுது ப்ரைஸ். தென் 175 வரைக்கும் போகுது 10 மணிக்கு. அகைன் 12 மணிக்கு ஒரு 80 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு வருது. அகைன் 140க்கு போகுது 12:30க்கு. 2:30க்கு 90 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு வருது. 3:30க்கு 160 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த ஸ்டாக்கு இந்த டைமில் என்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. காலையில் 9:15க்கு 100க்கு ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் 175க்கு போச்சு, அதுக்கப்புறம் 80க்கு வந்துச்சு, 140க்கு போச்சு அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனுடைய அந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். இப்போது இந்த கிராஃபில் இவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் என்ன அப்படின்னா, எந்த ப்ரைஸுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த 100 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன 100, க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன 160. ஸோ 100க்கு ஓப்பன் ஆகிருக்கு, 160க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, 160 அப்படிங்கிறது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் மேல் பக்கமாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ரெப்ரசன்டேஷனில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பன் 100ல் இருக்குது, க்ளோஸ் 160ல் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகிருக்கு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் ஒரு கேள்வி வருது என்னென்னா, ஓகே 100ல் ஓப்பன் ஆகிருக்கு, 160 வரைக்கும் க்ளோஸ் வந்திருக்கு, ஃபைன். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் ஹை ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இந்த 175 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் ஹை ப்ரைஸாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 80 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு முக்கியமாகுது. ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா முக்கியமான 4 டேட்டாவை நமக்கு கொடுக்குது. ஒன்று, அது ஓப்பன் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்குது. ஓப்பன் ப்ரைஸ் கம்மியாக இருந்து க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல் பக்கமாக போயிருக்கு, புல்லிஷ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் அதிகமாக இருந்து க்ளோஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அதிகபட்சம் என்ன ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கோ அப்படிங்கிறது அது ஹை ப்ரைஸு, அது குறைந்தபட்சம் எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது லோ ப்ரைஸ். ஸோ ஒரு கேண்டில் அப்படிங்கிறது ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ அப்படிங்கிற இந்த 4 முக்கியமான டேட்டாஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட்டு இங்கே கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்குது. இப்போ நான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு பதிலாக லைன் சார்ட் அப்படிங்கிற ஒன்று நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லைன் சார்ட் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன் சார்ட்டில் இருக்கக்கூடிய லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு நாளினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ணுமே தவிர, அதனுடைய ஓப்பன் என்ன, ஹை என்ன, லோ என்ன அப்படிங்கிறத இந்த லைன் சார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு இடத்துல வச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடம் இருக்கு இல்லையா, 1192 காமிக்குது இல்லையா? ஸோ இந்த இடம் என்ன க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கோ அதை மட்டும்தான் காட்டுமே தவிர, ஓப்பன் என்ன, ஹை என்ன, லோ என்ன, அந்த இன்ட்ராடேயில் என்ன அளவுக்கு வால்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எதையுமே நம்மளால் இந்த லைன் சார்ட்டில் பார்க்க முடியாது.
வேறஸ் நம்ம இதே விஷயத்த கேண்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல, அதாவது இந்த கேண்டிலை நான் இந்த இடத்துல வைக்கும்போது இந்த ஓப்பன் ஹை லோ வேல்யூ மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு இந்த நாளில் மார்க்கெட் வந்து 1183க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஹை வந்து 1203 வரைக்கும் போயிருக்கு. லோ 1174 வரைக்கும் வந்திருக்கு. க்ளோஸ் இப்போ வந்து 1192 இப்போ வந்து க்ளோசிங்கில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுடைய முக்கியமான நோக்கம் நமக்கு 4 டேட்டாவை நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் முக்கியமான டேட்டா ஓப்பன், க்ளோஸ் அண்ட் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா 2 கலரில் இருக்குங்க. ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர். இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ரீன் கலர் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெட் கலர் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு க்ரீன் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து ₹100 அப்படின்னு இருக்குது. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 100ல் இருக்குது. ஸோ என்ன நடக்குது இங்கே, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி 100லேருந்து மேலே போயிட்டே இருக்குது, அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. போய் க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ் வந்து 200ல் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில்னு சொல்கிறோம். இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்ததான் ரெட் கலர் கேண்டில் அப்படின்னு வரும்போது ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து 200ல் இருக்குது, அப்படியே டவுன் ஆகுது. டவுன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது 100ல் இது வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆகிறது 200, க்ளோஸ் ஆகிறது 100ல் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அதிகமாக இருக்கும், க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்கும். வேறஸ் க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் கம்மியாக இருக்கும், க்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பார்ட் இருக்குது. ஒன்று பாடி, இன்னொன்று விக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாடி அப்படிங்கிறது இந்த திக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து பாடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடியிலேருந்து நமக்கு 2 முக்கியமான டேட்டா கிடைக்கும், ஓப்பன், க்ளோஸ். ஸோ இந்த ஓப்பன், க்ளோஸ் இந்த வேல்யூவை வச்சு அது ஒரு க்ரீன் கலர் கேண்டிலா அல்லது அது ஒரு ரெட் கலர் கேண்டிலா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன இருக்குது ஒரு கேண்டில் அப்படின்னா விக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விக் அந்த கேண்டிலுடைய மேல் பக்கமாக இருக்கும்போது அந்த ஹையை நம்ம வந்து ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கேண்டிலுடைய கீழ்ப்பக்கமாக இருக்கும்போது வரக்கூடிய பாயிண்ட்டை நம்ம வந்து லோன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் சேம் தான், ஓப்பன் 100, க்ளோஸ் வந்து 200. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் மார்க்கெட் வந்து ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ஹை பாயிண்ட் தான் 250. ஸோ 250 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிருக்கு. தென் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே ஓப்பன்லேருந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி கீழே வந்திருக்கு. கீழே ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அந்த லோ பாயிண்ட் தான் 75. பட் ஆனால் க்ளோஸ் ஆகிறது 200ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை, லோ அப்படிங்கிற இந்த 2 டேட்டாவும் நமக்கு விக் அல்லது ஷேடோன்னு சொல்லக்கூடிய இந்த பாடி மூலமாக, இந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. இந்த பார்ட் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இதே தான் ரெட் கலர் கேண்டில்லையும். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில்லையும் ஓப்பன் 200ல் இருக்குது, க்ளோஸ் அப்படிங்கிறது 100ல் இருக்குது. சரிங்களா? க்ளோஸ் அப்படிங்கிறது 100ல் இருக்குது, லோ பாயிண்ட் அப்படிங்கிறது 75 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை மாற்றிடலாம். எஸ். ஸோ க்ளோஸ் வந்து 100ல் இருக்குது, லோ வந்து 75ல் இருக்குது. அப்போது இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல 4 முக்கியமான பார்ட் இருக்குது. ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ அப்படிங்கிற 4 முக்கியமான பார்ட் இருக்குது. ஸோ பாடி அப்படிங்கிற அந்த பார்ட் மூலமாக எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விக் அப்படிங்கிற பார்ட் மூலமாக அதனுடைய ஹை என்ன, லோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் கம்மியாக இருக்கும், ஹை அப்படிங்கிற க்ளோஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து க்ரீன் கலர் கேண்டில்னு சொல்லுவோம். இதே இது ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுருக்கும். ஸோ ஓப்பன் வேல்யூ அதிகமாக இருக்கும், க்ளோஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இதில் சின்ன சின்ன டைப்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது இந்த கேண்டில் பாருங்கள். இப்போ ஒரு கேண்டில் அப்படின்னா பாடி, விக் அப்படிங்கிற 2 பார்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடி இருக்குது, விக் வந்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் விக் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் ஓப்பன், இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. ஸோ க்ரீன் கலர் கேண்டிலுக்கு ஓப்பன் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இல்லையா? ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது கீழே 100ல் இருக்குது, க்ளோஸ் வந்து 200ல் இருக்குது, ஹை வந்து 250ல் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கீழே வந்து விக்கே இல்லை. ஸோ இந்த ஓப்பன் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குன்னா அப்போ இதனுடைய லோ பாயிண்ட் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் இந்த டைம் பீரியடில் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே பக்கமாக தான் போயிருக்கே தவிர 100க்கு ஒரு பாயிண்ட் கூட, அதாவது 99க்கு கூட ப்ரைஸ் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் ஆகுது. அதனால தான் கீழே விக் அப்படிங்கிறதே இல்லை. அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய லோ பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? கொஞ்சம் யோசிங்க.
இந்த டைம் ஃப்ரேமில் லோ பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் அப்படிங்கிறது தான் லோ. ஸோ ஓப்பன் வந்து 100ல் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழேயே வரல, ஒரு ஹை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு 100, லோ அப்படிங்கிறதும் என்னவாக தான் இருக்கும், 100ஆக தான் இருக்கும். ஸோ ஓப்பனும் 100 தான், லோவும் 100 தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கேண்டிலுக்கான ஒரு டயக்ராம் தான் இது. புரியுதுங்களா? அடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 100ல் இருக்குது. இது நம்ம வேணால் 200ன்னு வச்சுக்கலாம். ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 200ல் இருக்குது. அதுக்கப்புறமா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்து ஒரு லோ பாயிண்ட்டை வச்சிருக்கு, ஒரு க்ளோஸ் பாயிண்டில் முடிஞ்சிருக்குது. ஆனால் ஹை அப்படிங்கிறதே இங்கே இல்லை. அப்படின்னா அந்த இடத்துல ஹையோடைய வேல்யூ என்னவா இருக்கும் யோசிங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், சேம் கான்செப்ட் தான். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ உதாரணத்துக்கு 200ல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட் கூட, அதாவது 201க்கு கூட மார்க்கெட் போகலை, அப்படியே மார்க்கெட் கீழ்ப்பக்கமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் ஓப்பன் ஈக்குவல் டு 200 இருக்குது, மேலே எந்த ஒரு ஷேடோவும் இல்லை. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லவா? புரியுது, ஓகே. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு 200ல் இருக்குது, மேலே எந்த ஹை பாயிண்ட்டுமே போகலை அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு 200, ஹை இஸ் ஈக்குவல் டு 200. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டில்ஸ்டினுடைய ஒரு 2 பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ மூணாவது, இப்போ நீங்கள் வந்து பேர் வச்சு குழப்பிட வேண்டாம், சரிங்களா? இது ஷூட்டிங் ஸ்டாரா இல்லை ஹேங்கிங் மேனா ஹேமரா அப்படிங்கிற எந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும்போதே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் பார்க்கும்போதே ஓகே, அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த டைம் ஃப்ரேமில் ஓப்பன் ஈக்குவல் டு 200, ஹை ஈக்குவல் டு 200 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட் கூட எந்திக்கவே இல்லை, ஓப்பனிங்லேருந்து செல்லர்ஸினுடைய டாமினேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கேண்டில் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும். பேர் பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு டைப் காட்டுறேன். இப்படி ஒரு கேண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேண்டிலில் பாருங்கள், ஓப்பன் ஹை நல்லா தெரியுது, இந்த இடம் ஹை பாயிண்ட்டு, இந்த இடம் அப்படிங்கிறது லோ பாயிண்ட்டு, ஓகே, ஹை லோ தெரியுது. ஒரு கேண்டில்னால் நமக்கு 4 விஷயங்களை கொடுக்கணும். ஆனால் ஓப்பன் என்னவா இருக்குது, க்ளோஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ ஹை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, பட் க்ளோஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் என்னவா இருக்கும், ஆனால் நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது, ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நமக்கு காட்டுறோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து பேர் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது முக்கியம் இல்லை. பட் இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, சர்டைன் ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட லோ வரைக்கும் ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு பாடி அப்படிங்கிற ஒன்றே கிடைக்காம ஒரு தின் லைன் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன இடத்துலையே இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னு இருக்குதோ அப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ்னுடைய நோக்கம் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு சிங்கிள் டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. மேட்ச்சு நேற்றே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நேற்று இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்வீங்க. இப்போ இந்த இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும்தான் கிடைக்குது, ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் அவர் அடுத்து கேட்பார், என்ன ஜெயிச்சிருச்சுன்னு சிம்பிளாக சொல்கிற, யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால், எவ்வளோ டார்கெட்டு, செகண்ட் பேட்டிங் யார், நம்ம இதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால், யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்பார் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நம்ம இந்தியா தான் நம்ம வந்து பண்ணோம், நம்ம தான் வந்து டாஸ் வின் பண்ணோம், நம்ம வந்து பேட்டிங் சூஸ் பண்ணோம், 20 ஓவர் மேட்ச்சில் நம்ம வந்து 20 ஓவரில் ஒரு 200 ரன் எடுத்திருந்தோம், ஒரு 5 விக்கெட் போயிருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்வீங்க? செகண்ட் பேட்டிங்கில் ஆஸ்திரேலியா வந்துச்சு, அதில் இவர் வந்து நல்லா பேட் பண்ணார், இத்தனை ஓவரில், அதாவது 15 ஓவரில் அவங்க இவ்வளோ ரன் தான் அடித்தாங்க, ஸோ இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயித்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்வீங்க. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். வெறுமனையாக க்ளோஸ் ப்ரைஸை வச்சு மட்டும், இப்போ லைன் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ், இப்போ நேற்றுக்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து 1100 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நேற்றுடைய க்ளோஸ் ப்ரைஸும் இன்னனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான் லைன் கிராஃபில் நம்மளால் பார்க்க முடியும்.
இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எங்கே ஹை வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எந்த லோ பாயிண்ட் வச்சுருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத போகிறோம். இப்போ நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் மார்க்கெட் எங்கெங்கே போனாலும் சரி, அதனுடைய முக்கியமான 4 டேட்டாவை மட்டும் கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கும். அதனுடைய அந்த 4 முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற அந்த 4 முக்கியமான பார்ட் தான். ஸோ க்ரீன் கேண்டில்லாம் என்ன, ரெட் கேண்டில்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். க்ரீன் கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா க்ரீன் கேண்டில், அந்த இடத்துல ஓப்பன் கம்மியாக இருக்கும், க்ளோஸ் அதிகமாக இருக்கும். இதே இது பியரிஷ் அப்படின்னா ஓப்பன் அதிகமாக இருக்கும், க்ளோஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை லைவ் சார்ட்டில் காட்டுறேன். இப்போ எஸ்பிஐயோட டே சார்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ரீன் கேண்டில் எங்கெல்லாம் இருக்குது, ரெட் கேண்டில் எங்கெல்லாம் இருக்குது, இப்போ நான் சொன்ன மாதிரி ஓப்பனோட வேல்யூ கம்மியாக இருக்கா, க்ளோஸோட வேல்யூ அதிகமாக இருக்கா ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டே எடுத்துருக்கிறேன், சரிங்களா? February 11th எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வச்சுருக்கும் போது நீங்கள் இந்த இடத்த பாருங்கள், இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிற இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கும்போது ஓப்பன் அப்படிங்கிறது 1144 அப்படிங்கிறது ஓப்பனிங் ப்ரைஸாக இருந்திருக்கு. க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 1182. ஸோ ஓப்பனை விட க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது அது ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் பாருங்கள், ஓப்பன் அப்படிங்கிறது 1076 இருக்குது, க்ளோஸ் அப்படிங்கிறது 1018 இருக்குது. ஸோ ஓப்பனை கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன, அதாவது பாடினா என்ன, விக்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ்னா என்ன, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா என்ன, ஓப்பன் ஈக்குவல் டு லோனா என்ன அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பேருக்குள்ளலாம் நம்ம இன்னும் போகலை. ஸோ இந்த எபிசோட் மூலமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதோடைய ஒரு டே சார்ட் பார்க்குறீங்க. முக்கியமாக கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும். அந்த ஸ்டோரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் பார்க்குறீங்க. இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் பார்க்கும்போது என்ன ஸ்டோரி சொல்லுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும், ஒரு சின்ன ஹை வச்சுருக்கும், தென் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுச்சு, ஃபால் ஆகி ஒரு லோ வச்சுருக்கு, தென் ஒரு க்ளோஸ் ப்ரைஸில் முடியுது இல்லையா? இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் இது சரியாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கான்னு இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறீங்க, இதை நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. என்ன டேட் இது? ஆக்சுவலாக February 1, இது பட்ஜெட் டே இல்லைங்களா? ஸோ February 1 எடுத்துக்கோங்க. இதை 5 மினிட்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் February 1 இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன பிறகு ஒரு ஹை வந்திருக்கு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னவாக இருக்குது, ஃபஸ்ட் கேண்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், 1075 அப்படிங்கிறது ஓப்பன் ஆன ப்ரைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ஹையோட வேல்யூ தான் 1082. அதுக்கப்புறமா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் சைட் போயிடுச்சு. டவுன் சைட் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம டே டைமில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக நமக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் இது வரைக்கும், அதாவது கடந்த ஒரு 10 நாளுடைய சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த 10 நாள் சார்ட் எடுத்து இதனுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது, டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லி பாருங்கள், அதே ஸ்டோரி உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயும் செக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர். ஒரு வேளை புரியலை அப்படின்னா மறுபடியும் இதே வீடியோவை நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, மல்டி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசுவோம். அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருச்சுன்னா ஃபைன், புரியலைன்னா இன்னும் ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ரெட் கேண்டில்ஸ், க்ரீன் கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு ஸ்டோரியை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி 5 மினிட்ஸில் அதே மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். மறக்காமல் என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.